அதாவது பண்டிகைகள் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ந்து வணங்கவா இல்லை கொண்டாடவான்னு தெரியாமல் இருக்கிறது இப்போ தமிழ்நாடுடைய போக்கு ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தம் தான் சார். தீபாவளிக்கு 536 கோடி விற்றுது. ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா, அவன் போடும்போதுங்க 536 கோடிக்கு மது விட்டுறது அப்படின்னு போட்டுட்டு கூடுதல் செய்தியாக ஒன்று போடுறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம். என்னன்னா, இது கடந்த வருடத்தை விட 18 கோடி அதிகம்னு போடுறான். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறோம். இதுதான் தமிழகத்துடைய அவலம். இருந்தாலும் கூட இந்த அளவு தமிழ் புத்தாண்டை சீரும் சிவப்புமாக கொண்டாடுகிறீர்கள், ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறீர்கள், பர்வீன் சுல்தானாவையும் கூப்பிடுகிறீர்கள். இதுதான் உண்மையான தமிழ் புத்தாண்டு. அவங்க சைடில் பர்வீன் மேடம்